இதுதான் மாப்பிளை சம்பா. இது இன்றைக்கும் காரைக்குடியில் பார்த்தீங்கன்னா 48 நாளைக்கு முன்னாடி புது மாப்பிளைக்கு கொடுக்கக்கூடிய அரிசி. மூங்கில் அரிசி தான் ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு இருக்கிறதுலே காஸ்ட்லியான அரிசி இதுதான். இது வந்து கருப்பு கவனி அரிசி. இதை சோழர்கள் சாப்பிட்ட அரிசின்னு சொல்லுவாங்க. பூங்கார் அரிசி வந்து பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கு பிரசவ காலத்தில் கொடுக்கக்கூடிய அரிசி. இது ட்ரெடிஷ்னல் ரைஸஸ்லேயே ரொம்ப டேஸ்டான ரைஸ். இது நம்ம நரம்பு மண்டலத்தை ரொம்ப சத்தும் ஆரோக்கியமாக வைக்கக்கூடிய ஒரு அரிசி. இது சிகப்பு கவனி அரிசி. உங்கள் உடம்புல இருக்கிற அந்த ஹீமோக்ளோபின் கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இது உண்மையிலேயே ஆர்கானிக்கா இருந்துச்சுன்னா இதுல இருந்து பூச்சி நீங்க ப்ரிவென்ட் பண்ணவே முடியாது என்ன பண்ணாலும். இது வந்து இந்த கிச்லி சம்பா வெரைட்டியோட இன்னொரு வேரியன்ட் தான். நீங்க கூகுள் சர்ச் பண்ணாலும் உங்களுக்கு இந்த அரிசி பேரு கிடைக்காது. நம்ம பார்க்க போகிறது இட்லி அரிசி. இந்த இட்லி அரிசி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹைப்ரிட் இல்லாதது. இது விளைவிக்கிறதுக்கு 6 மாதம் ஆகும். இதை நாங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுறது தான். இட்லியும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது அந்த காலத்தில் கார அரிசின்னு சொல்லுவாங்க. இது கொஞ்சம் பாலிஷ் பண்ணது. அடுத்தது வந்து நெய் சம்பா அரிசி. இந்த அரிசி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டு அரிசி மாதிரி ஒரு சன்னமான அரிசி. இது நாங்கள் என்ன சொல்கிறோம், இதுதான் மேக்ஸிமம் நாங்களும் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். மோஸ்ட்லி நீங்கள் எந்த ஒரு ஆர்கானிக் ரைஸ் எடுத்தாலும் அந்த அரிசி வந்து நீங்கள் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நார்மலாக இப்போ எல்லாருக்குமே ஒல்லியாக இருக்கணும் அரிசி, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும்னு நினைப்பீங்க. பட் ஃபைபர் கண்டென்ட் இருக்கிறதுனால இந்த அரிசிங்க வந்து சீக்கிரம் வாட்டர் அப்சார்ப்ஷன் நிறையா இருக்கும். அதனால் இது எல்லாமே கொஞ்சம் குண்டாக தான் இருக்கும். ஆனால் சாப்பிட்டு பழகிட்டிங்கன்னா திருப்பி இன்ஆர்கானிக் ரைஸ்க்கு போக மாட்டீங்க. இது வந்து இந்த கிச்லி சம்பா வெரைட்டியோட இன்னொரு வேரியண்ட் தான். இது ஆக்சுவலி ஒரு லாஸ்ட் வேரியண்ட்டு. நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணாலும் உங்களுக்கு இந்த அரிசி பேர் கிடைக்காது. இது வந்து தங்க சம்பா அரிசி. இந்த அரிசியில் வந்து இல்லாத சத்து சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு இருக்குது. இது எஸ்பெஷலி குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த அரிசி சாப்பிட்றதுனால குழந்தைங்களுக்கு மூளை வளர்ச்சி, முதுகு தண்டு இதெல்லாமே பலன் அடையும். எலும்புகள் வலுப்பெறும். குழந்தைங்களுக்கு சத்து பெருகும். அவ்வளோ சீக்கிரம் சோர்ந்து போக மாட்டாங்க. சீக்கிரமாக டைஜஸ்ட் ஆகிடும். இந்த மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். இது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் குதிரைவாலி. குதிரைவாலி வந்து ஒன் ஆஃப் த ஸ்மால் மில்லட்ஸ். குதிரைவாலி வந்து பார்த்திங்கன்னா ஃபைபர் கண்டென்ட்டை நிறையா கொடுக்கக்கூடியது. இன்னொன்று இதுலேருந்து இது உண்மையிலேயே ஆர்கானிக்காக இருந்துச்சுன்னா இதுலேருந்து பூச்சி நீங்கள் ப்ரிவென்ட் பண்ணவே முடியாது என்ன பண்ணாலும். ஏன்னா நாங்களாம் வந்து மூட்டையில் முருங்கை புண்ணாக்கும் வேப்ப புண்ணாக்கும் போட்டு கூட பார்த்துட்டோம், வசம்பு வச்சு பார்த்துட்டோம். அதெல்லாம் எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அந்த மாதிரி ஒன்று தான் குதிரைவாலி. இதெல்லாம் டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப நல்லது. எனி ஸ்மால் மில்லட் அவங்க சாப்பிட்டுட்டே வந்தாங்கன்னா அவங்க சுகர் கண்ட்ரோலில் இருக்கும். இது வந்து மைசூர் மல்லி. இது ஒன் ஆஃப் த ட்ரெடிஷ்னல் ரைஸ் வெரைட்டி. இது சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். மிச்ச ஆர்கானிக் ரைஸ்க்கு என்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கோ அதே மாதிரி தான் இதுவும். அடுத்தது சாமை. சாமையும் குதிரைவாலி மாதிரி தான், ஒன் ஆஃப் த ஸ்மால் மில்லட் வேரியண்ட்டு. இது சாப்பிட்டாலும் நமக்கு பசி அதிகமாக தெரியாது. கஞ்சி வச்சு சாப்பிட்டோன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் குழந்தைங்க சாப்பிட்டு பழகுனாங்கன்னா இன்னும் நல்லது. இது செமி பாலிஷ்டு பொன்னி புழுங்கல். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட நார்மலாக வெளியில் கிடைக்கிறது வந்து கண்டிப்பாக பொன்னி புழுங்கல் கிடையாது. அது எல்லாமே ஆந்திராலையும் கர்நாடகாலையும் இருந்து வர ஒரு ஹைப்ரிட் வெரைட்டி தான். அது பொன்னி புழுங்கல்னு சொல்கிறாங்க, பட் அது அப்படி கிடையாது. இதில் தான் எல்லா ரைஸை விட சத்தும் ஜாஸ்தி. தூயமல்லி இது ஒன் ஆஃப் மை ஃபேவரட். ஏன்னா ட்ரெடிஷ்னல் ரைஸஸ்லேயே ரொம்ப டேஸ்டான ரைஸ் இது. இது வந்து நம்ம நரம்பு மண்டலத்தில் இருக்கிற கோளாறுகளை சரி பண்ணி நம்ம நரம்பு மண்டலத்தை ரொம்ப சத்தும் ஆரோக்கியமாக வைக்கக்கூடிய ஒரு அரிசி இந்த தூயமல்லி. பார்க்குறதுக்கு இந்த மல்லிப்பூ பட் மாதிரி இருக்கும், ஃபுல்லாக பாலிஷ்டாக இருந்துச்சுன்னா, அதனால இதுக்கு அந்த பேர். இது சிகப்பு கவனி அரிசி.
சிகப்பு கவனி அரிசிலையும் அந்த ஆந்தோசயானின் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால உங்கள் உடம்புல இருக்கிற அந்த ஹீமோக்ளோபின் கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். கண் பார்வை உடம்புலாம் நல்லா சுறுசுறுப்பாக வச்சுக்கும். ஸோ லேடிஸ்க்கு இது ரொம்ப நல்லது. கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ரொம்ப சீக்கிரமாக சால்வ் பண்ணக்கூடியது. இதுதான் மாப்பிள்ளை சம்பா. இது இன்றைக்கும் காரைக்குடியில் பார்த்திங்கன்னா 48 நாளைக்கு முன்னாடி புது மாப்பிள்ளைக்கு கொடுக்கக்கூடிய அரிசி. இது அவங்களுக்கு ரொம்ப ஸ்டாமினா அதிகம் கொடுக்கக்கூடிய ஒரு அரிசி இது. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இது சட்டுன்னு வேகாது. இது நம்ம கொஞ்சம் ரொம்ப பொறுமையாக இருந்து ஒரு பிடி நான் இப்போ வச்சுருக்கேன்னா அதே மாதிரி 7 டைம்ஸ் இதுக்கு நான் வாட்டரை நான் கொடுக்கணும். அப்போ தான் இது வேகும். ஸோ பொறுமையாக இருந்து ஆனால் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். இது கிச்சிலி சம்பா. கிச்சிலி சம்பா ரைஸ் எல்லாருக்கும் இப்போ மோஸ்ட்லி தெரிஞ்ச ஒரு ரைஸ் வெரைட்டி. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பாட்டுக்கு ரொம்ப உகந்த அரிசி. சொல்ல போனால் இதில் நிறைய நமக்கு கார்போஹைட்ரேட்ஸ் மட்டும் இல்லை, நம்ம உடம்புல கெட்ட கொழுப்பு சேராமல் பார்த்துக்கும். சீரக சம்பா அரிசி. இது தெரியாதவங்க இப்போ யாரும் இல்லை. ரீசெண்டாக ஒரு ஹோட்டலோட ஆடில் இது வந்ததுனால இது இப்போ நிறைய பேர் இப்போ யூஸ் பண்ணுறாங்க. யூஸ்வலி பிரியாணிக்கு இது ரொம்ப உகந்த அரிசி. இதுவும் சம்பா வெரைட்டியில் ஒரு வேரியண்ட்டு தான். ஸோ இதுவும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இது பூங்கார் அரிசி. பூங்கார் அரிசி பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் இருந்து லேடிஸ்க்கு பிரசவ காலத்தில் கொடுக்கக்கூடிய அரிசி இது. அவங்களோட இடுப்பு வலுப்பெற்று அவங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகணுன்றதுக்காகவே இந்த அரிசியை விளை வச்சாங்க. பட் இது இப்போது அவ்வளோவா யாருக்கும் தெரியறதில்ல. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் தமிழ்நாடு மட்டும் இட்ஸ் அ பிளேஸ் ரைஸோட ஹெவன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 2500 வகை அரிசி நம்ம தமிழ்நாட்டில் இருந்தது. அது கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சு இப்போ மிஞ்சி போனால் மேக்ஸிமம் ஒரு 500 வெரைட்டி தான் இருக்குது. அதுலேயும் நமக்கு யூஸ்வலாக கிடைக்கக்கூடியது பார்த்திங்கன்னா 114 வெரைட்டி கிடைக்கும். இது கருப்பு கவனி அரிசி. இதை சோழர்கள் சாப்பிட்ட அரிசின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த அரிசி நேச்சுரலாகவே நம்ம உடம்புல இன்சுலினை சுரக்கக்கூடியது. எஸ்பெஷலி டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த அரிசி சாப்பிட்றதுனால டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு சொல்ல முடியாது, அவங்களோட பேங்க்ரியாசஸ் நேச்சுரலாக கூட இன்சுலினை சுரக்க வைக்க முடியும். பட் இதை சாப்பிட்றதுனால அவங்களுக்கு அரிசி சாப்பிடக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் போய் அரிசி சாப்பிடலாம் அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு அவங்களால வர முடியும். இதுதான் மூங்கில் அரிசி. மூங்கில் அரிசி தான் ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு இருக்கிறதுலே காஸ்ட்லியான அரிசி இது தான். ஏன்னா இந்த மரங்களெல்லாம் விளையிறதுக்கே ஒரு 10 வருஷம் மேலே ஆகிடும். ஸோ அப்படிப்பட்ட விளைச்சல் இருக்கிறதுனால இந்த அரிசியோட காஸ்ட் ஜாஸ்தி. பட் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஜஸ்ட் அப்படியே வேக வச்சு சாப்பிட்டா கூட நமக்கு கொஞ்சம் நேரத்தில் அந்த ஸ்வீட்னஸ் நம்ம வாயில் தெரியும். நம்ம உடம்புல இருக்கிற செல்ஸ் ஏதாவது கோளாறு இருக்குது அப்படின்னா அது சரி பண்ணி கொடுக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ஆர்த்தரைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, மூட்டு கை கால் வலி இருக்கிறவங்களுக்கு இந்த அரிசி ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த அரிசி பேர் கருங்குருவை. இந்த அரிசி மெயினாக எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ். இந்த அரிசி நார்மலாக நம்ம கருப்பு கவனி அரிசி, மாப்பிள்ளை சம்பா அரிசி மாதிரி தான் இருக்கும். இதில் ஆந்தோசயானின் ப்ராப்பர்ட்டிஸ், இந்த மாதிரி ரெட்டாக இருக்கிற அரிசி எல்லாமே ஆந்தோசயானின் ப்ராப்பர்ட்டிஸ் உடையது. இது நம்ம ரத்தத்தில் இருக்கிற ஹீமோக்ளோபின் கவுண்ட்டை ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இது வித்தின் 1 வீக்கில் உங்களுக்கு நல்லா வெயிட் லாஸ். ஒபேஸாக இருக்கிறவங்க, நம்ம அடிப்போஸ் டிஷ்யூவில் இருக்கிற நிறைய கொழுப்புகள் எல்லாம் இது கரைக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ டைரெக்டாக இந்த மாத்திரை வாங்கி சாப்பிடாம இந்த மாதிரி அரிசிக்கு மாறினாலே சீக்கிரமாக வெயிட் லாஸ் ஆகிடும். இது சிகப்பு சம்பா அரிசி. இது கார அரிசி மாதிரியே இருக்கும். இது பார்த்திங்கன்னா யூஸ்வலாக அந்த கேரளா சைடு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அந்த அரிசி கார்போஹைட்ரேட் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ கொஞ்சம் சாப்பிட்டாலே உங்களுக்கு ஒரு அப்பிடைசர் அப்படி தான் சொல்லணும். இது ஆர்கானிக் பாஸ்மதி ரைஸ். இது பாஸ்மதியோட தன்மை பார்த்திங்கன்னா ஒரு லெங்க்த்தை பொறுத்து தான். இது இனிஷியல் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் கொஞ்சம் லெங்க்த்து கம்மியாக தான் இருக்கும். இது இன்னும் லெங்க்த்து ஜாஸ்தியாக அதோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ பாஸ்மதி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ரைஸ் தான். பட் ஆர்கானிக்லி கல்டிவேட்டடுன்றப்போ அதோட ஸ்ட்ரென்த் அண்ட் அதுக்கப்புறம் அதோட வேறு பெனிஃபிட்ஸ் எல்லாம் நமக்கு இன்னும் நிறைய ரீப் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் Nicksgalatta.